fans மத்தியில் த கங்குவா சூரியஸ்லர் on the stage ஒரு சில வார்த்தைகள். நீங்க பேச விடாம அவங்க கத்திட்டே தான் இருப்பாங்க. டேய் ஒரு போட்டோ எடுங்கடா ப்ளீஸ் டா. டேய் ஒரே ஒரு போட்டோடா. காலை வணக்கம். சந்தோஷமா இருக்கு. இந்த மழையும் பார்க்காம ஒர்க்கிங் டே பார்க்காம காலையில் 9 மணிக்கு வர சொன்னது ரொம்ப ரொம்ப நன்றி. ரெய்னி டே டு ஆல் த ஃபோட்டோகிராஃபர்ஸ், டு ஆல் த சேனல்ஸ் அண்ட் எல்லாரும் அன்பான ஃபேன்ஸ் சொல்ற அன்பான தம்பிகளுக்கு நீங்களும் காலையில் எல்லாரும் வேலைக்கு போவீங்க. எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் தெரிஞ்சுக்கிட்டு மழை பார்க்காம தூரம் பார்க்காம இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எப்படி அபிஷேக் சொன்ன மாதிரி மழை பெஞ்சது அதே மாதிரி இன்னைக்கு நானும் சினிமாவில் இருக்கிறேன்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் என்னோட சகலகலா வல்லவன், என்னோட உலக நாயகன் திரு கமல் சாரோட பிறந்த நாள் இன்னைக்கு. 1980 வந்து ராஜபார்வை வந்தது. அது இப்போ எல்லாருமே கொண்டாடுறோம். பட் அந்த டைமில் வந்து எப்படி போச்சுங்கிறது தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான் விசாரிச்ச வரைக்கும் பார்த்தா அது அந்த வணிக வெற்றி கிடைக்கல. ஆனால் உடனே எக்துஜே கேலியை பண்ணுறாரு. பேன் இண்டியன் ஃபிலிம் 81ல் ஃபர்ஸ்ட் பேன் இண்டியன் ஃபிலிம் வந்து எக்துஜே கேலியை கமல் சார் பண்ணுறாரு. அதே வருஷம் 3ஆம் படை பண்ணுறாரு. ஒரே வருஷத்துல வந்து நாயகன் பண்றாரு, சத்யா பண்றாரு, பேசும் படம் பண்றாரு. பர்சனல் லைஃப்லயும் வந்து ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் வந்து அதே வருஷம் சந்திக்கிறாரு. சிங்காரவேலன் பண்றாரு. அதே வருஷம் வந்து தேவர் மகன் பண்றாரு. நான் 2008ல் வந்து நான் வாரணமாயிரம் பண்ணேன் அப்படின்னு போய் சார்ட்ட காமிக்க போறேன். என்னை விட ஒரு 20 வயசு மூத்தவர். அப்போ 50 வயசுக்கு மேல கண்டிப்பா இருக்கும். அப்போ தசாவதாரம் பண்ணிட்டு இருக்கேன். 10 வேஷத்தையும் என்கிட்ட போட்டு காமிக்கிறாரு. 8 மொழி பேசுவார். ஸ்கூல் ட்ராப் அவுட்டு. ஆனால் கற்றுக்கிறத வந்து அவர் நிப்பாட்டவே இல்லை. மேலே அங்கே நார்த்லேருந்து சவுத் வரைக்கும் அத்தனை கிரியேட்டர்ஸ், அத்தனை டைரக்டர்ஸ், அத்தனை ஆக்டர்ஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ட்டு பாதை போடுறது ரொம்ப முக்கியம். பயணிக்கிறது ஈஸி, ஆனால் பாதை போடுறாங்க இல்லையா, முதல்ல இந்த மாதிரி பாதை போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னோட உலகநாயகன் அவர்களுக்கு நான் வெற்றி பற்றியோ இல்லாட்டி ஜெயிக்கிறது பற்றியோ நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப சந்தோஷமாக நம்ம கூட ரொம்ப நாள் அவர் இருக்கணும். வெரி வெரி ஹாப்பி பர்த்டே டு கமல் சார். எதுக்காக இது சொல்கிறேன் அப்படின்னா, அவர் எடுத்துக்கிட்ட ஒரு முயற்சியும் வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து அடையாளமாக இருந்திருக்கு. தமிழ் சினிமாவோட அடையாளம்னா அதை முக்கியமாக முன்னெடுத்துட்டு போனது நம்மளோட இந்த டைமில் முக்கியமான காரணம் வந்து கமல் சார் அவர்கள். பாதை போடுறது ரொம்ப முக்கியம், பயணிக்கிறது வந்து ரொம்ப சுலபம் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி எனக்கு ஏன் எடுத்தாங்க, ஒரு வந்து சந்திரலேகா எடுத்தாங்க, ஔவையார் எடுத்தாங்க, கர்ணன் எடுத்தாங்க, இப்போது ராஜமௌழி சார் பாகுபலி எடுத்தார். அதுக்கப்புறமா அந்த படங்கள் எல்லாமே பார்க்கும்போது தமிழில் மறுபடியும் இந்த ரீசெண்ட் டைமில் வந்து இன்னொரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபில்ம் கொடுக்கறது வந்து இந்த காலகட்டத்தில் நான் இருக்கேன், சிவாவர்கள் இருக்காங்க, எல்லாரும் இருக்கும்போது வந்து இப்போ பண்ணாமல் அப்புறம் எப்போ அப்படிங்கிற கேள்வி தான் வந்து கங்குவா வர்றதுக்கான காரணம். ஆனால் மறுபடியும் அது பாதை போடுறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது வந்து ஞானவேல் இல்லாட்டி வந்து இது நான் ஆரம்பிச்சிக்க முடியாது. அதை கிரீன் சிக்னல் பண்ணது வந்து ஞானவேல். பச்சைன்னு கூப்பிடலாம், என்ன வேணாலும் சொல்லலாம், விமர்சனம் பண்ணலாம், சில வார்த்தைகள் வந்து அவர் விடுவார். நான் நேகா கிட்டையும் ஆதனாக்கிட்டையும் காது பிடிச்சிட்டு இருக்குங்க, கொஞ்சம் வால்யூமை கம்மி பண்ண சொல்லுங்கன்னு சொல்லுவேன். பட் அந்த ஊர் கூடி தேர் இழுக்கிற மாதிரி நானும் ஒரு ப்ரொடியூசர். பட் என்னால் இது வந்து சாத்தியப்பட்டிருக்குமா, நான் அதை செஞ்சிருப்பேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா இருக்கிற எல்லா நண்பர்களையும் கூப்பிட்டு இந்த படம் வருது, இந்த படம் பண்ணுறோம் அப்படின்ட்டு யூவி கிரியேஷன்ஸ், இந்த வம்சி ஆகட்டும், பிரமோத் ஆகட்டும், ஒரு ஜெயந்த்லால் கட்டாலா சார் பாம்பே ஆகட்டும், அங்கே கேரளாவில் போயிட்டு வந்து கோகுலம் சினிமாஸ் ஆகட்டும், ஓஆர்எஃப் ஆகட்டும், அதாவது தட்டாத கதவே கிடையாது. இந்த படத்தை வந்து ஒன்று சேர்க்கறதுக்காக, இந்த படத்தை நடக்க வைக்கிறதுக்காக ஞானவேல் எடுத்துக்கிட்ட முயற்சி, டெனாசிட்டின்னு சொல்லுவோம், மன உறுதின்னு சொல்லுவோம், மன வலிமைன்னு சொல்லுவோம்.
எனக்கு மட்டும்தான் தெரியும் அவன் மண்டைக்குள்ள எவ்வளோ போர்கள் பார்த்தான், எவ்வளோ சண்டைகள் அவன் பார்த்துருப்பான். இந்த நாள் வர்றதுக்காக 2 வருஷம் 3 வருஷம் எவ்வளோ பல்ல கடிச்சிட்டு இருந்திருப்பான் அப்படிங்கிறது வந்து எனக்கு மட்டுமே தெரியும். நீங்கள் ஞானவேல் எல்லாமே நான் இங்கே இல்லவே இல்லை. எப்பவுமே வந்து எல்லாரும் நம்மளை பற்றி நினைப்போம், நம்மளோட சந்தோஷத்தை பற்றி நினைப்போம், நம்மளோட உயர்வை பற்றி நினைப்போம், நம்மளோட வெற்றியை பற்றி நினைப்போம், நம்ம குடும்பத்தை பற்றி மட்டுமே நினைப்போம். ஆனால் நீங்கள் ஞானவேல் தான் நான் உயரணும், நான் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு எப்பவுமே நினச்சிட்டே இருக்கீங்க. இது ஒரு தாய் பாசம், அம்மாவோட பாசம் மாதிரி தான் நான் அதை பார்க்குறேன். அது மாதிரி எனக்கு வேறு வார்த்தை தெரியல சொல்கிறதுக்கு. என்ன மேலே கீழே போனாலும் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த பாசம் வந்து உங்கள் பாசம், ஞானவேல் பாசம் நான் ஒரே விஷயமா தான் நான் பார்க்குறேன். அதுக்காகவே ஞானவேலுக்காகவே வந்து அவன் நினைக்கிறது எல்லாமே மேனிஃபெஸ்டேஷன் தானே. அதான் கனவு காண்றது என்ன கிரைமான்னு கேட்குற மாதிரி, இதுக்கு ஆசைப்படுறது வந்து இந்த குற்றமான்னு கேட்குற மாதிரி ஞானவேல், நேஹா, நாதனா அவங்களோட என்ன கனவோ அந்த படத்துக்கு வந்து அது எல்லா கனவும் நிறைவாகணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுதலாக நான் பார்க்குறேன். இது வந்து டீம் ஒர்க். கங்குவா பொறுத்த வரைக்கும் கங்குவாவோட வெற்றிகள் வந்து ஒருத்தருக்கு சம்பந்தமே இவங்க தான் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒருத்தர் இல்லாட்டியும் வந்து கங்குவா வந்து வாய்ப்பே இல்லை. 170 நாள் மேலே ஷூட்டிங் பண்ணியிருப்போம், ஒரு 2 வருஷம் உழைச்சிருப்போம், இது எல்லாமே ஓகே. பட் யாருமே வந்து காசுக்காக பண்ணல, ஒரு கடமைக்காக இதை பண்ணவே இல்லை. எல்லாருமே ரொம்ப அன்பாக ரசித்து சந்தோஷமாக பண்ணோம். பட் ஸ்டில் அந்த 170 days நம்ம ஆரம்பிச்சிட்டோம், இதை முடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு நாள் கூட அந்த சிந்தனை வந்தது கிடையாது. ஒவ்வொருத்தருக்காகவும் சந்தோஷப்பட்டோம், ஒவ்வொருத்தருக்காகவும் ஆச்சரியப்பட்டோம், ஒவ்வொருத்தர் மேலேயும் மரியாதை வச்சுக்கிட்டோம். ஒரு கணவன் மனைவி இருந்தாலும் கல்யாணம் பண்ணிட்டா கூட ஆமாம் கல்யாணம் பண்ணிட்டோம் நம்ம இப்படி வாழ்ந்துதான் ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது. கணவன் மனைவியை சந்தோஷப்படுத்தணும், மனைவி கணவனை சந்தோஷப்படுத்தணும், அவங்க மேலே மரியாதை வரணும், அவங்க ஜெயிக்கிறத பார்த்து நம்ம சந்தோஷப்படணும், அவங்க உடல் ஆரோக்கியம், அவங்களோட எவ்ரிதிங் அபவுட் தியர் லைஃப் யூ ஷுட் பி ஹாப்பி அபவுட் இட் போத் வேஸ். அந்த மாதிரி தினமும் சிவா அவர்கள் பண்ண ஒரு முயற்சியாகட்டும், அவங்களோட தாட் ஆகட்டும், அதை பற்றி சந்தோஷப்படுவோம். ரெஸ்பெக்ட் தானாகவே வரும். வெற்றி அவர்கள் எடுக்கிற முயற்சியாகட்டும், தானாகவே ரெஸ்பெக்ட் வரும். சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் எடுக்கிற முயற்சியாகட்டும், எவ்ரிபடி ஆன் த ஸ்பாட், விவேகா சார், மதன் கார்கே அண்ட் தேவ்ஸ்ரீப் சார், எவ்ரி டைம் the relationship got only better and better. இன்னும் அழகாயிட்டே இருந்துச்சு. இது வந்து வெறும் ஒரு பயணமாக மட்டும் இல்லாமல் ஒரு நாளும் ஒரு புது நாளாக இருந்துச்சு, ஒரு நாளும் வந்து சந்தோஷமான நாளாக இருந்துச்சு. கங்குவா பொறுத்த வரைக்கும் வெற்றி அவர்கள்ட்ட ஆரம்பிக்கிறேன். தமிழ் சினிமா இது இப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய அடையாளமாக வந்து கங்குவா முன்னாடி நிறுத்துறதுல வந்து வெற்றி அவர்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான காரணம். இது ஒரு விஷுவல் ஃபில்ம், இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபில்ம். அதை வந்து முதல் டார்ச் பேரன்னு எடுத்துக்கிட்டா வந்து சிவா அவர்கள் சொல்கிற மாதிரி அவரோட நெருங்கிய நண்பர். சிவா அவர்கள் மனசில் என்ன நினைக்கிறாரோ, மைண்டில் என்ன வருதோ அது வந்து மைண்ட் வாய்ஸ் அப்பவே கேட்கும். எங்களுக்கெல்லாம் லேட்டாக கேட்கும், வெற்றி அவர்கள் வந்து உடனே கேட்கும். அவர் திருப்பி வந்து உடனே கேமரா திருப்ப ஆரம்பிச்சுடுவார். அந்த பக்கம் என்ன சிவா பேசிட்டு இருக்காரு, அதுக்கும் அந்த பக்கம் 10 அடி தள்ளி போயிட்டானே, அவன் எப்படியா எப்பவுமே அப்படிதாங்க அப்படின்னு சொல்லுவாப்புல. ஸோ என்ன மைண்ட் வாய்ஸ் பேசுறதுக்கு முன்னாடி வெற்றி அவர்கள் கிடச்சிருவாரு. அது சிவாருக்கும் தெரியும். ஆனால் சுப்ரீம் சுந்தர் மாஸ்டருக்கும் அதே பண்ணும்போது தான் எங்களுக்கு வந்து ஆடாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் எனி கிரியேட்டர், எனி டைரக்டர் இன் இந்தியன் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி வாயை பொழந்து பார்க்க போகிறாங்க. நான் ரொம்ப தாழ்மையாக, ரொம்ப கனிவாக, ரொம்ப அடக்கமாக சொல்கிறேன். வெற்றி அவர்களோட விஷுவலை பார்த்து இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு கேட்க போகிறாங்க. இது கேட்டார் கரஞ்சோகர் அவர்கள் கேட்டார், இது எத்தனை நாளில் பண்ணி, இது என்ன இருங்க நிப்பாட்டுங்க, இது எப்படி பண்ணீங்க இது அப்படிங்கிற மாதிரி ஒரு 40 minutes ஃபுட்டேஜ் பார்த்துட்டு அவர் கேட்டார். ஸோ அது இன்னும் நிறையா இருக்குது நீங்கள் பார்க்க வேண்டியது. ஸோ அகெயின் ஹம்பிளி ஐ வில் சே இட் வில் பி a never seen before experience in the theatre.